வணக்கம் நண்பர்களே, நீங்கள் நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus Bullets Wireless Z2 இந்த மாடலோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆல்ரெடி நமக்கு Z இருக்குது, அப்புறம் வந்து பேஸ் எடிஷன் இருக்குது, தென் இது பார்த்திங்கன்னா Z2 அப்படின்ற மாதிரி மாடலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 2 கலர்ஸ் இருக்குது, பிளாக் அண்டு ப்ளூ. நான் பார்த்திங்கன்னா பிளாக்கே பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணியிருக்கேன். வந்த 3 மாடல்லையுமே சேம் பாக்ஸு, சேம் மெத்தடு, அதே மாதிரி தான் இருக்குது. அந்த இயர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த நம்ம காதில் வைக்கிற அந்த இது பார்த்திங்கன்னா மாற்றிருக்காங்க. உண்மையாகவே அந்த டிசைன் மாற்றிருக்காங்க, நல்லா தெரியுது. அதே மாதிரி கொஞ்சம் திக்னஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. அந்த ஒயர்லேருந்து சரி, அந்த பேண்டும் சரி, திக்னஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது ஃபஸ்ட்டு இருந்த மாடலை விட. ஆஸ் யூஷுவல் உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸு, அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அக்சசரிஸு, சார்ஜிங் கேபிள் வித்து டைப் சி, ஏர் மவுஸ், ரெட் கேபிள் கார்டு, ஆஸ் யூஷுவல் எல்லாத்துலேயும் கொடுக்குறது தான். இந்த நெக் பேண்ட் பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா 20 ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா பேக்கப் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 17 ஹவர்ஸ் இல்லை 18 ஹவர்ஸ் கன்ஃபார்மாக நிற்கிது. நான் யூஸ் பண்ணதை வச்சு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நம்ம மியூசிக் கேட்கும்போது பார்த்திங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உண்மையாகவே சூப்பராக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண அந்த மாடலுக்கும் இந்த மாடலுக்கும் உண்மையாகவே பார்த்திங்கன்னா எனக்கு வித்தியாசம் தெரியுது. என்ன தான் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ நிறையா அந்த பட்ஸு அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு வந்தாலும், நான் அதை வாங்குறவங்க இருந்தாலும் இதை வாங்குறவங்களும் கண்டிப்பாக இருக்காங்க என்னைய மாதிரி. ஏன் சொல்கிறேன்னா, நான் மேக்ஸிமம் பைக்கில் பார்த்திங்கன்னா நிறையா ட்ராவல் பண்ணுவேன். அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா எனக்கு பட்ஸு பார்த்திங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. எனக்கு நெக் பேண்டு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் அதை நம்ம ஓட்டும் போதோ இல்லை நம்ம ஹெல்மெட் கழட்டும் போதோ கீழே விழுந்துருச்சுன்னா அப்புறம் அது வாங்கி வேஸ்ட்டு தான். ஸோ நெக் பேண்டு என்றைக்குமே பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேஜராக எனக்கு டோட்டலாக நெக் பேண்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் OnePlusல இது பார்த்திங்கன்னா 3rd இயர் நான் பார்த்திங்கன்னா வாங்குகிறேன். 3ஆவது வருஷம் நான் வாங்குகிறேன். ஆல்ரெடி 2 வருஷம் நான் நெக் பேண்டு தான் யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்திருந்த மாடல் நான் ஆல்ரெடி வீடியோவில் கூட பண்ணியிருந்தேன் என்னோடய சேனலில். ஃபஸ்ட்டு வந்திருந்த மாடல் நான் 2020 வாங்கினேன். அதை யூஸ் பண்ணிட்டு அந்த நெக் பேண்டில் பார்த்திங்கன்னா 1 இயர் முடியறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கீழே நம்ம காதில் வைக்கிற அந்த இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின்னு மட்டும் விட்டு போச்சு. ஸோ சொல்லிவிட்டு நான் பார்த்திங்கன்னா இங்கே விஆர் மாலில் இருக்கிற OnePlus ஷோரூமில் பார்த்திங்கன்னா நான் வாரண்டி கிளைம் பண்ணேன். எனக்கு பார்த்திங்கன்னா புது ஹெட்ஃபோனே பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு 1 இயர் யூஸ் பண்ணேன். இப்போ தான் பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா எடுக்காமல் போயிடுச்சு. மறுபடியும் இப்போ பார்த்திங்கன்னா நான் Z2வே பார்த்திங்கன்னா ப்ரிஃபர் பண்ணி நான் மறுபடியும் அதே எடுத்துருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து செட் ஆகிறது கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா இந்த OnePlus நெக் பேண்ட் எனக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் 1 இயராக 1.5 இயராக இதில் தான் பார்த்திங்கன்னா எடிட்டிங் எல்லாமே நான் பண்ணுறேன். பாட்டு கேட்குறதுலேருந்து படம், மூவி என்ன பண்ணாலும் ஃபோன் பேசுகிறதுக்கு தான் மேஜராக எனக்கு யூஸ் ஆகிறதே. ஃபோன் பேச தான் பயங்கரமாக யூஸ் ஆகும். என்ன இந்த நெக் பேண்டுக்கும் அந்த நெக் பேண்டுக்கும் ஒரு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் லெஃப்ட் சைடு ஒயரில் பார்த்திங்கன்னா மைக் இருக்கும் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்த மாடலில். இதில் அந்த மைக் இல்லை. அந்த மைக்கை அவங்க வந்து கீழே பேண்ட்லேயே வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நம்ம ஃபோன் பேசுகிறது வந்து நல்லாவே லவுடடாக ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு கேட்குது. ஸோ அதில் எந்த இஷ்யூவும் இல்லை. மற்றபடி அந்த காதில் வைக்கிற அந்த பட்ஸை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக பண்ண மாதிரி இருக்குது. பார்க்கும்போது அந்த வித்தியாசம் தெரியுது. பழசுக்கும் இதுக்கும் அந்த மெட்டீரியல் குவாலிட்டியும் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே பார்த்திங்கன்னா அந்த நெக் பேண்டில் அந்த நம்ம கழுத்தில் போடுறோம்ல, அந்த இடம் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே திக்னஸ் அதிகமாக இருக்குது. அந்த ஒயருமே சரி திக்னஸ்ஸாக இருக்குது. பழசில் வந்து இந்த அளவுக்கு திக்னஸ் கொடுக்கல அவங்க. சரி இவ்வளோ பண்ணியிருக்காங்களே, ஒரு வேளை ரேட் அதிகமாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படிலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்த மாடலும் 2000 தான், இந்த மாடலும் 2000 தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை டச் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து லென்த் அதிகமாக இருக்கும், அதனால் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படி. ட்ராவல் பண்ணுறவங்களுக்குலாம் கண்டிப்பாக நெக் பேண்டு தான் உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் வாங்கினீங்களா ஸ்மூத்தாக போகும். ஒரு 10 மந்த்து 11 மந்தில் அது எடுக்காமல் போயிடுச்சா நீங்கள் மறுபடியும் போய் வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது.
ஏன்னா வாரண்டி கிளைம் பண்ண வீடியோ வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க் கொடுக்குறேன், டச் பண்ணி வேணால் பாருங்கள். அதனால தான் நான் கண்டினியூவாக பார்த்திங்கன்னா நான் என்ன ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் OnePlusஸே சூஸ் பண்ணுறதுக்கு காரணமே அதுதான். நம்ம கொடுக்குற ரேட்டுக்கு நம்ம கொடுக்குற அந்த அமௌண்ட்டுக்கு நல்ல ஒர்த்தபுளாகவும் இருக்கும். சப்போஸ் அது ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகிட்டால் கூட நம்மளால் நேரில் போய் வாரண்டி கிளைம் பண்ண முடியும். அவங்களும் அதை ஒரு ஓகே இது ஒரு கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு வந்து ரிப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறாங்கல்ல, அந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. ஸோ அதனால தான் நான் வந்து டோட்டலாகவே OnePlusக்கே மாறிட்டேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாங்க. பி சேஃப் அண்ட் ஸ்டே ஹோம். பாய்.